அந்த படத்தை அவர் முழுமையா ஏத்துக்கிட்டு அது பண்ணல, ஒரு பல குழப்பங்கள்ல தான் பண்ணாரு. அவர் ஒரு தெளிவான முடிவுல வந்து பண்ண படம் கிடையாது. சரி, எல்லாரும் சொல்றாங்க செய்யறாங்க. இப்ப சங்கி முருகன் சார் ப்ரொடியூசர் அவங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்க ஒரு கணக்குல சொல்லும் போது அவங்க மேல ஒரு நம்பிக்கையில, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் சொல்றாங்கன்னு நினைச்சு ஒரு கணக்குல அதை ஒத்துக்கிட்டாரு. ஆனா 50வது படம் நாங்களாம் ஒரு பிரம்மாண்டமா இருக்கணும், பெரிய அளவுல இருக்கணும், ஒரு ஸ்டார் காஸ்ட்ல அதுல இதெல்லாம் இருக்கணும் நாங்களும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது நம்ம நினைச்சபடி அது அந்த படம் அமையலைங்கிறது தான் உண்மை. அது யாரையும் குறை சொல்ல முடியாது இல்லையா, இவரு அவரு அப்படின்ட்டு. ஒரு சின்ன ஒரு தவறுதலான முடிவு தான். அதுல நம்ம அதை உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு நல்ல பிரம்மாண்டமா பெரிய செலவு பண்ணி ஒரு பெரிய டைரக்டர், பெரிய லெவல்ல ஒரு டைரக்டர் தான் வச்சு பண்ணிருக்கணும். முதல்ல வேற ஒரு படம் பண்ண வேண்டியது மாதிரி தான் இருந்தது. ஆனா ஒரு மீனவ கிராமத்தில் உள்ள ஒரு பையன் ஒரு மீனவ சம்பந்தமான படம் எடுக்கல, இதுவரை வரல, அதுலயும் ஒரு கமர்ஷியல் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை தானே, அப்படி ஒரு எண்ணத்துலதான் அந்த படத்தை இது பண்ணாங்க. ஆனா அது ஒரு தவறுதலான ஒரு இதுதான். இப்ப புலிங்கிற ஒரு படம் என்கிட்ட தந்தோன்னா அவங்க அப்பா கொஞ்சம் இந்த நிர்வாகங்கள்ல கொஞ்சம் ஒதுங்கும் போய் என்கிட்ட நிறைய நிர்வாகத்தை தந்தார். ஒரு யாருக்காக பைனான்ஸ் பணம் சம்பந்தப்பட்டு வாங்குறது செய்யுது. அப்ப புலினி ஒரு படத்தையும் நமக்கு தந்துட்டார். முக்கியமா நான் தான் ப்ரொடியூஸ். அப்ப அவர் ஹீரோவா ஒரு பிஆர்ஓ படம் பண்றது அதுதான். புலி உங்களுக்கு ஒரு கணக்கு போட்டிருப்பீங்களா நீங்க, படம் இந்த மாதிரி இருக்கும். சோ அப்போ நீங்க போட்ட கணக்கு எப்படி இருந்துச்சு, அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு? அதுதான் சார் விதிங்கிறது. சார் விதின்னு ஒண்ணு இருக்குல்ல சார். நம்ம ஒரு நல்ல விதமா இது மூலமா பெரிய அளவு நமக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வியாபாரத்திலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, தொழிலையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, டைரக்ஷனும் பண்ணியிருக்கேன். எல்லாமே தெரிஞ்ச ஒரு தெரிஞ்ச நேர்மையும் நம்ம அவ்வளவு நேர்மையா பயணப்பட்டிருக்கோம். டிஸ்ட்ரிபியூட்டர்கள் அவ்வளவு ஒரு செல்ல பிள்ளைம்பாங்க, என்ன அவ்வளவு சரியா இருப்பாரு, ஹானஸ்டா இருப்பாரு. நமக்கு இந்த புலி மூலமா பெரிய ஒரு அடுத்த ப்ரமோஷன் தந்துட்டாரு, அடுத்தால வந்துரும் போது அது விதி விளையாடம்பாங்க. நம்ம பிடிச்ச விஷயத்துக்காக நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா வகையிலும் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா அது நம்ம கிடைக்கலன்னா மறந்துட்டு போயிட்டே இருங்க ப்ரோ.